மேட்ச் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எப்பவும் போல த்ரில்லிங்கா போச்சு. கடைசி ஓவர் வரைக்கும் கொண்டு போனாங்க. ஜேமி ஒலிங்டன் பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் இருந்துச்சு. சேட்டா எப்பவும் போல ட்ரேட் பண்ணதுக்கு ஓவரா ட்ரோல் பண்ணாங்க. அது கரெக்டாக செஞ்சு வச்சிட்டாரு. ருத்ராஜ் கேக்வாத் பேட்டிங் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். பரவாயில்ல, இந்த தடவை கேப்டன்சி வந்து நல்லா பண்ணியிருந்தாரு இந்த மேட்ச்சுக்கு. பவுலர்ஸ் வந்து டிஃப்ரெண்டா சேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. சூப்பரா இருக்குது. ஜேமி ஒலிங்டன் தான் பக்கா போன எல்லா மேட்சுமே பேட்டிங்கும் சரி இல்லை பவுலிங்கும் சரி ஏதாவது ஒன்று பண்ணிடுறாரு. நல்லா பண்ணியிருக்காங்க ஜேமி ஒலிங்டன். இதே பர்ஃபார்மன்ஸை இன்னும் நல்லா பெட்டரா பண்ணணும். இன்னும் பார்த்தீங்கன்னா பவுலிங்கு ஃபீல்டிங்லாம் வந்து நல்லா பண்ணணும். இன்னும் ஃபீல்டிங்லாம் பார்த்தீங்கன்னா கேட்ச் விடுறாங்க, கொஞ்சம் பேர் 4 விட்டாங்க. ஆனால் முன்னத்துக்கு இப்போ பரவாயில்ல, இருந்தாலுமே இன்னும் நல்லா பெட்டரா பண்ணணும். ரொம்ப சூப்பரா இருக்கு ப்ரோ. இது வந்து எல்லா சிஎஸ்கே மாதிரி தான், டேபிள் பாட்டத்துல நம்ம மேலே வந்திருக்கோம். அதே மாதிரி தான் இந்த சீசன் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இருந்தாலுமே இந்த மேட்ச் இன்னோட முடிஞ்சுது. அடுத்த மேட்ச்ல இருந்து இன்னும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். டோனி வராரு வரல, அவர் வந்தா சந்தோஷம் தான். இருந்தாலுமே அவர் இல்லாமல் நம்ம ஜெயிக்க கத்துக்கணும். ஏன்னா ஃபியூச்சர்ல அவர் எப்படி இருக்க போறான்னு நமக்கு தெரியாது. இருந்தாலுமே இது நல்லா பண்ணியிருக்காங்க. இது நல்லா இன்னும் பெட்டரா எப்படி பண்றதுன்னு தான் இவங்க பார்க்கணும். நல்லா பண்ணியிருக்காரு. முன்னத்துக்கு பரவாயில்ல, ஆனா இருந்தாலுமே வந்துட்டு அவர் இன்னும் நல்லா பண்ணணும். பவுலர்ஸ்லாம் சேஞ்சஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. தரமா போச்சு இன்னைக்கு. செம்ம மேட்ச். பவுலிங் இல்ல சொன்னவங்கலாம் ஒரு அடி மாதிரி இது அவன் பேசுறது. பேட்டிங் லைனப்ல அப்பல இருந்து அப்படிதான் ப்ரோ இருக்கு, பயங்கரமா இருக்கு. இது முன்னாடி சொன்ன வந்து பவுலிங் வீக்குன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு பவுலிங் யாருன்னு 10 விக்கெட் எடுத்து இன்னைக்கு வந்து நிரூபிச்சிருக்காங்க. இது ஒரே அதெல்லாம் வேணாம், அது வேணாம். அந்த டாபிக்கே நான் போல. என்ன பண்ணாங்க இப்போ வரைக்கும் என்ன சொல்லியிருந்தானுங்க, ஜெயிச்சுட்டு பேசுறான். இப்போ ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க. அவனுக்கு அதான் சார், கொலைகிற நாய் கட்சினே தான் இருக்கும். நம்ம அது சீண்டவே கூடாது. ப்ரோ கண்டிப்பா பிளே ஆஃப் வரும். நம்ம கண்டிப்பா போவோம். மற்ற ஃபேன்ஸ் எல்லாம் ஒண்ணுதான் சொல்லுவேன். அதாவது மற்ற ஃபேன்ஸ் எல்லாம் யார் சொல்றது தெரியும், அவங்களுக்கு ஒரே ஃபேன் தான். அவங்களுக்கு சொல்றதெல்லாம் ஒண்ணுதான். வேற லெவல் ப்ரோ. ப்ரோ சாம்சனோட கம்பேக் வேற லெவல் ப்ரோ. கெய்க்வாட் கேப்டன்சி ஓகே தான் ப்ரோ. கெய்க்வாட் கேப்டன்சி பட் டூபியா வந்து ஃபீல்ட் செட் பண்ணிட்டு இருக்காப்ல. பவுலிங் இன்னைக்கு தான் கரெக்டா 6 பவுலர் வச்சு கரெக்டா ஆடிருக்காங்க ப்ரோ. சூப்பரா ஓவராலா மேட்ச் ஜெயிச்சோம். சொல்ல போனா 4 ஓவர் போட்டு 18 ரன் கண்டெயின் பண்ணி 4 விக்கெட் எடுத்திருக்காப்ல. இல்லனா வரல நேரம் ஸ்டப்ஸ் தூக்கி சொறி இருப்போம். மேட்ச் எங்க தூக்கி கடைசில இருக்கும். இதுக்கு அப்புறம் கம்பேக் கொடுப்பாங்க நான் நினைக்கிறேன். 5 வருஷம் கப் அடிச்சிருக்காங்க. நமக்கு எல்லாம் புதுசு இல்ல, ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். கான்ஃபிடென்ட்டா இருப்போம். ஓகே ப்ரோ, சூப்பர் மேட்ச். சஞ்சு சாம்சன் வேற லெவல். எஸ் வேற லெவல் கம்பேக். ஃபர்ஸ்ட் செஞ்சுரி இந்த டோர்னமெண்ட்ல IPL ல அமேசிங். சமையா புரியல. கண்டிப்பா வரும். இதே ஃபார்ம்ல இருந்தா கண்டிப்பா வரும். ஆமா, சாம்பியன்ஷிப் டீம் நான் எப்படா வேற வராம கண்டிப்பா ஒரு கேம் வரும். இந்த வாட்டி வின் பண்றோம். ஜெயிச்சிட்டு பேசி சொல்லிட்டே இருந்தானுங்க. இன்னைக்கு ஒரு நாள் ஜெயிச்சிட்டோம். இன்னைக்கும் நாங்க பேசுவோம், ஆனா பேச மாட்டோம். ஏன்னா ஜெயிச்சாலும் தோத்தாலும் சிஎஸ்கே நாங்க ப்ரோ. அதுதான் ப்ரோ வேணும் நமக்கு, அதுதானே வேணும். இனிமேல் எப்படி 50 வருஷம் ஒரு வயசுனா கூட எப்படி டீம் எத்தனையோ வரணுமா? இதுதான் கெய்க்வாட் கேன்சல். அதான் சொல்றேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் 3 மேட்சோட இன்னைக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அது அப்படியே படிப்படியா எடுத்துன்னு போனா அவரும் அடுத்த தோனி கேப்டன்சி உள்ள வந்துருவாரு. அது ஒரே ஒரு இதுதான். ஓப்பனிங் மட்டும் மாத்தினாருன்னா, ருத்ராஜ் வந்து 1 டவுன் வந்தாருன்னா ஆயுஷ் அப்கிரேட் பண்ணிட்டு தரமான பேட்டிங் ஓட்டம் தான் இன்னைக்கு மாஸ் பண்ணாரு. அந்த ஒரு விக்கெட் எடுத்தாரு பாருங்க, டேவிட் மில்லருக்கு ஸ்டிக் பறக்குது. அடே டாப்ல அந்த பெயில்ஸ் மட்டும் பறக்குது. சூப்பரா இருந்துச்சு விக்கெட் நேர்ல பார்க்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதே ஃபார்ம் கண்டினியூ ஆகட்டும். சென்னை சூப்பர் கிங் இந்த வாட்டி செமிஸ்க்கு வராங்க. பவுலிங் எல்லாம் சூப்பர், ஃபீல்டிங் எல்லாம் பக்காவா இருந்துச்சு. தலை தோனி 1 மிஸ். அடுத்த மேட்ச்ல எதிர்பார்க்கிறோம். தோனி இல்லாம ஃபார்ம் ஆகுது இல்லைன்னா தோனி இருக்கணும். தோனி இருந்தா தான் மேட்ச், இல்லைன்னா மேட்ச். சூப்பரா பண்ணாரு. சஞ்சு சாம்சன் செமையா பண்ணாரு. இது நல்லா இருக்கு ப்ரோ. போலிங் ரொம்ப சூப்பரா இருக்கு. கம்பேக் கொடுப்போம். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. செமையா ஆடினாரு, நல்லா இருந்துச்சு. கெய்க்வாட் நல்லா தான் பண்றாரு கேப்டன்ஷிப். முன்னோட நல்லா இருக்கு. ஓகே நல்லா இருக்கு. டோனி இல்லாம நல்லா தான் இருக்கு. இனிமேட்டு அவங்க கத்துக்கணும். டோனி இல்லாம விளையாட அவங்க வந்து கத்துக்கணும். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஸ்கோர் இன்னும் கொஞ்சம் கூட அடிச்சிருக்கலாம் தான் தோணுச்சு. லைட்டா கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டாங்க. பரவாயில்ல, ஆனா நல்லா இருந்துச்சு பாக்கிறதுக்கு. வந்துடுவாங்க ப்ரோ. டாப் 4ல முடிப்பாங்க, நம்பிக்கை இருக்கு ப்ரோ. வேற லெவல் மேட்ச், வேற லெவல் வைப். கம்பேக் தான் ப்ரோ. நெக்ஸ்ட் தலாவோட கம்பேக் வெயிட் பண்றோம் ப்ரோ. bowling கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணோம் ப்ரோ. கலீல் மட்டும் தான் இம்ப்ரூவ் பண்ணோம். மத்தபடி ப்ரோ
புரியல. கேப்டன் அப்படியா? பரவாயில்ல ப்ரோ எல்லாமே. சூப்பரா இருந்துச்சு. சாம்சங் செஞ்சு வச்சிருக்காரு, எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே நல்ல கேம். அவர் இப்பதான் ஃபார்முக்கு வந்திருக்காரு. 4வது மேட்ச் பவுலிங் இன்னும் ஸ்டாப்ஸ்ன்றத மேட்ச் முடிச்சிருப்பாருங்க. அவர் விக்கெட் போனால நம்ம ஜெயிச்சோம். அதனாலதான் வர நல்ல டீமுங்க. யங் டீம் நல்லா இருக்கு. நல்லா பெட்டரா பண்ணி அது இன்னுமே இப்பான புதுசா எல்லாம் பிளேயர் இருக்கிறாங்க. போப்ப எல்லாம் சரியா இருக்கு. அது நான் ஓகேன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப இதெல்லாம் சொல்லுவேன். அப்படிலாம் இல்ல இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளவுதான். ஆயுஷ் மாதிரி ஓப்பனிங் போட்டுட்டு இல்ல சஞ்சுல வேணா நம்ம ருத்ராஜ் வந்து 1-1 ஆடணும். கண்டிப்பா கிடையாது. இன்னைக்கு நான் பார்த்து 230 வரும்னு நினைச்சேன். அப்படியே லாஸ்ட் 3 ஓவர்ல கம்மியாயிருச்சு. ஓவர் ரன் அப்படியே கம்மியாயிருச்சு. செமையா இருந்துச்சு. நினைச்ச மாதிரியே சாம்சன் அடிச்சிட்டாரு. பவுலிங் ஃபீல்டிங் மாஸ் பக்கா. ஆனா 3 மேட்ச் கேப்டன்சி நல்லா ஃபீல்ட் செட்டப்லாம் பண்ணி செமையா வந்து பவுலர் செட் பண்ணி விக்கெட் 9 விக்கெட் போயிடுச்சு. ஆமா, அது அந்த குறை மட்டும் தான் இருந்துச்சு. இந்த தடவை அதுவும் இல்லை. அவ்வளவுதான். இனிமே நம்ம தான் சிஎஸ்கே தான். ஃபீல்டிங் பிளஸ் பவுலிங் பிளஸ் பேட்டிங் எல்லாமே இது மேட்ச் ஓகே, நல்லா ஜெயிச்சிருக்காங்க. இருந்தாலுமே இது பத்தாது. இப்போ ஆர்ஆர் கூடலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 123 ஆல் அவுட். அப்படி பார்க்கும்போது இப்போ நல்லா ஒவ்வொரு மேட்ச்சுக்கு ஒவ்வொரு பெட்டர்மெண்ட் பண்ணிட்டே வராங்க. இன்னும் நல்லா பெருசாக வளரணும். அதே மாதிரி பேட்டிங் இன்னுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரன்ஸ் 30 ரன்ஸ் நல்லா அடிக்கணும். அது கெய்க்வாத் ஃபார்முக்கு வந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். இந்த ரன்ஸ் பத்தாது மற்ற டீம்ஸ் விளாடும்போது. சென்னை கிரவுண்டில் ஓகே இதை வச்சு டிஃபெண்ட் பண்ணிடலாம். இருந்தாலுமே இன்னும் ஒரு 40 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கணும்னு நான் பார்க்குறேன். இல்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் மாற்றக்கூடாது. இப்போ இவங்களே நல்லா பண்ணோம். கெய்க்வாத் ஓப்பனிங்ல சிஎஸ்கே எவ்வளோ பண்ணியிருக்காரு. ஆரஞ்சு கேப்லாம் ஜெயிச்சிருக்காரு. அதெல்லாம் நம்ம மறக்கக்கூடாது. இப்போ ஒரு 4 மேட்ச் சரியா வரல. இருந்தாலுமே இன்னும் நல்லா பெட்டரா பண்ணுவாரு நான் நினைக்கிறேன். இதான் கரெக்டான இது. பிளேயிங் 11 சும்மா அடிக்கடி மாத்திட்டே இருக்க முடியாது. பவுலிங் ரேட் முன்னத்தி இப்போ பரவாயில்ல. இருந்தாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100 அகமது ஃபார்முக்கு வரணும். இந்த 4 மேட்ச்ல ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் அவர் எடுத்திருக்காரு. அது பத்தாது. அக்கீல் ஹுசேனுக்கு இன்னுமே சான்சஸ் வந்து நிறைய கொடுக்கணும். 2 ஓவர் தான் போட்டாரு. பவர் பிளே இன்னும் ஓவர் கொடுத்திருந்தா அவர் விக்கெட் கூட எடுத்துக்க சான்சஸ் இருக்கு. பட் ஜேமி வாலிங்டன் சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஸ்பின்னர்ஸ் நல்ல ஃபார்முக்கு வரணும். ஆல்ரவுண்டர்ஸ் தான் இருக்காங்களே. இப்போ 9வது வரைக்கும் இருக்காங்க. அதனால பிரச்சனை கிடையாது. இந்த சிங்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பேட்டிங்கும் விளையாடுவாரு. ஸோ அதனால பிரச்சனை கிடையாது. இப்போ பேட்டிங்குமே எடுத்திருந்தாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அக்கீல் ஹுசேன் தான் இம்பாக்ட் பிளேயர் எடுத்தாங்க. அக்கீல் ஹுசேன் நல்லா பேட்டிங் விளையாடுவாரு. அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ஸ்கோர் பத்தாது. இதை விட இன்னும் 30-40 ரன்ஸ் எக்ஸ்ட்ராவா தான் அடிக்கணும். இந்த மாதிரி ஜெயிச்சிட்டாங்க. இருந்தாலுமே இன்னும் பெட்டரா எப்படி பண்ணணும் தான் அவங்க பார்க்கணும். அவங்க ட்ரோல் பண்ணிட்டே தான் போயிருக்காங்க. அதான் வந்துட்டோம்ல. ஒவ்வொரு மேட்ச் அப்படி படிப்படியே இது பண்ணோம். நான் ஆர்சிபி பத்தி பேச வரணும்ல. 18 வருஷம் அடிச்சா 18 வருஷம் கழிச்சு தான் அவனுக்கு ஒரு கப் அடிச்சிருக்காங்க. இத்தனை வருஷம் இத்தனை கப் அடிச்சிருக்கோம். ஸோ அதனால அதெல்லாம் எங்களுக்கு மேட்டரே கிடையாது. நாங்கள் அடுத்து என்ன மேட்ச் சிஎஸ்கே எப்படி விளையாட போறோம்னா எங்கள் மைண்ட் ஃபுல்லாக இருக்கும்.